The able guidance of experienced folks always enable us to go further and achieve success in our life. Now, I invite Mr. M.V. Davis Sivamani sir to offer his felicitation. இந்த அறிவு திருக்கோயிலை நிறுவிய எங்களுடைய தலைவர் உத்தியோக ரத்னா கல்வி காவலர் நெசவாளர் நேசம் திரு ஜெயஸ் அவர்களுடைய திருவடிக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அதற்குரிய மாணவர்களே, ஒரு காலத்தில் நிலபுலன்கள் சமூக அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. நிறைய யார் நிலபுலன்கள் வைத்திருக்கிறார்களோ அவர் சொல்லுவதுதான் திட்டம் என்ற நிலம். அதற்கு அப்புறம் ஆள்பலம் கொண்டிருந்தவர்கள் சமுதாயத்தில் பெரும் சக்தியாக உயர்ந்திருக்கிறார்கள். சமீப காலத்தில் பெரிய செல்வந்தர்களை சமுதாயத்தில் செல்வாக்கோடு வளம் வருகிறார். இனிவரும் காலங்களிலே கல்வியாளர்களின் அறிவு தான் ஆட்சி செய்யப் போகிறது நம் இந்தியாவில். ஏன் இந்த உலகத்தையே கல்வியாளர்களின் அறிவுதான் ஆட்சி செய்யப் போகிறது. எனவே மாணவர்களே, நீங்கள் கல்விக்கு சிறப்பான கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தை இங்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். தன்னம்பிக்கை இன்மையே அனைத்து ஒழுக்கக்கேடுகளுக்கும் முக்கியமான காரணம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்ல வேண்டிய சிலவற்றை விட்டுவிட்டேன். வெல்கம் அட்ரஸ் செய்த முனைவர் ஆர் கவிதா அவர்களுக்கும், பிரசிடென்டல் அட்ரஸ் செய்த எங்களுடைய தாளாளர் பாரத் வித்யா சிரோன்மணி முனைவர் திருமதி சுதானந்தன் அவர்களுக்கும், முனைவர் ஆர் பாலசுப்ரமணியன் சேர்மன் ஆஃப் திஸ் காலேஜ், எங்களுடைய முதல்வர் முனைவர் எம் ரமேஷ் அவர்கள் மிகச் சிறப்பாக மாணவர்களுக்கு சொற்பொழிவு ஆற்றி அவர்கள் அறிவு கண்ணை திறந்த முனைவர் எஸ் நித்யானந்தம் அவர்கள், சிஇஓ பரணி பெரோகாஸ்ட் பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர் அவர்களுக்கும், மற்றும் ஏனைய பேராசிரியர் பெருமக்களுக்கும், இங்கு கூடியிருக்கின்ற புதிதாக வந்திருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, இனி வரும் காலங்களில் கல்வியில் சிறந்தவர்களே மதிப்பு மிக்கவர்களாக கருதப்படுவார். ஏனென்றால் கல்வி என்பது என்ன? கல்வி என்பது ஒரு பகுதி. அதுபோக மீதம் இருக்கின்ற பகுதிகள் செல்ஃப் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, கடின உழைப்பு, குறிக்கோள், இவைகளுடன் கல்வி சேரும் பொழுதுதான் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்துகிறது மாணவர்கள் மத்தியிலே என்று உங்களுக்கு தெரிந்ததைத்தான் நான் நம் கல்லூரியிலே 35 வருடங்களாக எந்த விதமான லாப நோக்கங்களும் இல்லாமல் ₹1 கூட டொனேஷன் வாங்காத ஒரு கல்வி சேவையை தலைவர் இதை நிறுவனர் கல்வி காவலர் சுதானந்தம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார். மிகச்சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்கள் இந்த கல்வி கற்க வேண்டிய அளவுக்கு பொருள் வசதி இல்லாத ஒரு காரண நிலையிலால் அந்த அறிவு பாழாகிவிடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த சிறப்பான கல்வி நிறுவனத்தை நிறுவினார். 35 வருடங்களாக இந்த கல்வி நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு பொறியியல் படிப்பும் மருத்துவ படிப்பும் தான் இன்று பெரும்பகுதி ஆராய்ச்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்று இந்த கரோனாவுக்கு தடுப்பூசி போட்டது குறித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மாணவர்களே. இந்த பொறியியல் படிப்பும்
மருத்துவ படிப்பும் தான் மக்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அளிக்கிறது. அதில் நீங்கள் இணைந்திருப்பது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே இக்கல்லூரியிலே சிறப்பான முதல்வர் இருக்கிறார். பல நோக்கு திட்டங்களை உங்களுக்கு தருவதற்காக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். படிப்பதற்கு ஏற்ற இயற்கை சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு மாணவன் எவ்விதம் கல்வியை சிறப்பாக கற்க வேண்டும் என்பதற்காக அந்த அளவிலே இந்த கல்லூரி நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த கல்லூரியிலே தாரக மந்திரம் என்னவென்றால் ஒழுக்கம், டிசிப்ளின். மாணவர்களே, ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராகலாம். ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். எதற்காகவும் ஒழுக்கத்தை இழக்கக்கூடாது. இந்த டிசிப்ளின் இருந்தாலே போதும், ஒழுக்கம் இருந்தாலே போதும், கல்வி பாதி தானாகவே வரும். எவ்வளவு சிறப்பான மதிப்பெண் பெற்ற மாணவியாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் கல்லூரி கண்டிப்பாக டிசி கொடுத்து விடும் என்பதை உங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளர்களுக்காக சிறப்பான மதிப்பெண் பெற்று கல்வி கற்க இயலாத மாணவிக்கு கட்டண சலுகை மற்றும் இலவச கல்வி என்ற கொள்கையை எங்கள் கல்லூரி நிறுவனர் கல்வி தந்தை ஜே சித்தானந்தம் தோற்றுவித்த பொறியியல் கல்லூரி. அது ட்ரெஸ் கோட். நீங்கள் எப்பவுமே மாணவர்களுக்கு உண்டான ட்ரெஸ் கோடை தான் நீங்கள் டைட்டாக ட்ரெஸ் போடக்கூடாது, கணுக்காலுக்கு மேலே பேண்ட் போடக்கூடாது, மற்றும் ஜீன்ஸ் போடக்கூடாது, டிஷர்ட் போடக்கூடாது. ஒரு மாணவன் எவ்விதம் கல்வி கற்க வரும்பொழுது அவனுடைய ட்ரெஸ் கோடு கண்டிப்பாக வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த வகுப்பறையிலே நடக்கின்ற கல்வி அவருக்கு போய் சேரும். இங்கு சிறப்பான உடற்பயிற்சி கூடங்கள் இருக்கின்றன. மாணவருக்கு தனியாக, மாணவிக்கு தனியாக இருக்கிறது. இங்கு ஸ்போர்ட்ஸ் அனைத்து ஸ்டேட் லெவல்ல நம் காலேஜிலே மிக சிறப்பான விளையாட்டு வீரர்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இங்கே ஸ்போர்ட்ஸ் ஆசிரியர். இந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயே எம்பிஎன்எம்ஜே பொறியியல் கல்லூரியில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை சொல்வதில் தான் மிகவும் பெருமைப்படுகிறேன். உடல் நலத்துக்கு கேடு இல்லாத சிறப்பான சுகாதாரமான உணவு கூடம், தரமான சுத்தப்படுத்தப்பட்ட குடிநீருடன் விளங்குகிறது எங்கள் கல்லூரி. இவ்வளவு சிறப்பு மிகுந்த எங்கள் கல்லூரியை தேர்வு செய்தமைக்கு மாணவர் மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் முனைவர் நித்யானந்தம் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு சிறப்பாக்கப்பட்டது. குறிக்கோள். இதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ராஞ்சியை சேர்ந்தவர் துஷார் நிதி என்பவர். டெல்லி பப்ளிக் ஸ்கூல் மாணவர். அவர் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு தொடங்க இருந்த பொழுது துஷாருக்கு இடது மூட்டிலே புற்றுநோய் இருப்பது தெரிய வருகிறது. 11 மாதங்கள் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலே கீமோதெரப்பி சிகிச்சை, புற்றுநோய்க்காக கொடுக்கப்படும் மிகவும் கஷ்டமான சிகிச்சை அது. 11 மாதங்கள் டெல்லியில் மருத்துவமனையில் கீமோதெரப்பி சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. உடல் அளவிலும் மனத்தளவிலும் பாதிப்பு மிக மிக அதிகம். சிகிச்சை முடிந்ததும் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி 10க்கு 10 என்ற 100% பெற்று சிறப்பான தேர்ச்சி பெறுகிறார் அந்த புற்றுநோய் பாதித்த அந்த மாணவர். புற்றுநோய் பாதிப்பு இருந்தும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு எழுதினார். ஏனென்றால் நீங்கள் 12th முடித்து வந்திருக்கிறீர்கள், ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு அந்த 12th முடித்த பையனுடைய தன்னம்பிக்கையை பற்றி நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். புற்றுநோய் பாதிப்பு இருந்தும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு எழுதினார் அவர்.
துஷார் ரெட்டி 3 மாதங்களுக்கு ஒரு முறை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செல்வது, நோய்க்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொள்வது, இப்படி ஒரு நிலையிலே 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாலே போதும் என்கின்ற பெற்றோர் மனநிலை இருந்தது. எப்படியாவது இவன் 12th பாஸ் பண்ணிட்டா போதும், அது முடியுமா என்கின்ற நிலையிலே அவர் பெற்றோர்களுடைய மனநிலை இருந்தது. ஆனால் துஷார் ரிஷி 95% மதிப்பெண்கள் பெற்று அனைவராயும் ஆச்சரித்து விளக்கி வைத்ததுதான் இந்த மாணவனின் தன்னம்பிக்கை என்பதை இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புற்றுநோயிலிருந்து மீண்டு வருவேன் என்கின்ற தன்னம்பிக்கை நோயின் கடுமையிலும் படிப்பில் கவனம் சிதறாமல் இருந்ததனால் கிடைத்தது. பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையிலும் பள்ளி ஆசிரியர்கள் மிக மிக முக்கியம் மாணவர்களே, அதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். ஆசிரியர் உதவியோடு பாடங்களை படித்து தன்னம்பிக்கைக்கு மிகச்சிறந்த எதிர்காட்டாக விளங்கினார் அந்த துஷார் ரிஷி என்பவர். புற்றுநோயோடு கடந்து வந்த அனுபவங்களை, தனக்கு ஏற்பட்ட புற்றுநோயின் கடுமையான அனுபவங்களை பேஷன்ஸ் என்கின்ற தலைப்பில் தன்னுடைய தன்னம்பிக்கையை சுத்தமாக வெளியிட்டிருக்கின்றார் அந்த துஷார் ரிஷி. ஏனென்றால் தன்னம்பிக்கை மனிதனுக்கு இல்லாவிட்டால் அவன் உயிருக்கு அடுத்தபடியாக அவன் உடலிலே தன்னம்பிக்கை இருந்தால்தான் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறேன். இந்த 4.5 வருடங்கள் வியர்வை சிந்தி சிறப்பாக படிப்பீர்கள். ஆனால் நீங்கள் பிற்காலம் 40 வருடங்கள் 60 வருடங்கள் இருக்கும் பொழுதும் நீங்கள் ஆனந்த கண்ணீரோடு சிறப்பாக வாழ்வதற்கு இந்த கல்வி உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் நண்பர்கள். மாணவ நண்பர்களே, உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையும் எதையும் என்னால் செய்ய முடியும் என்கின்ற ஆற்றலையும் நம்புங்கள். தடைகளை எதிர்கொண்டு விழும்போதே எழுந்து நிற்கும் மனோதைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். விடாமுயற்சி மட்டும் இல்லாதிருந்தால் பலமுறை தோல்வியை தழுவிய ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவின் அதிபராக உயர்ந்திருக்க முடியாது என்பதை மாணவர்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. தான் உருவாக்கிய ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனம் கையை விட்டு போய்விட்டது என தோன்றிருந்தால் ஸ்டீவ் ஜாப்ஸ் உலகம் புகழும் ஜாம்பவனாக உயர்ந்திருக்க முடியாது. ஒரு வெற்றியாளன் எல்லா சிக்கல்களிலும் வாய்ப்பை தேடுகிறான். ஒரு தோல்வியாளன் எல்லா வாய்ப்புகளிலும் உள்ள சிக்கல்களைத்தான் தேடுகிறான். தன் உயர்வுக்கு தேவையான நேரத்தை சம்பாதித்துக் கொள்கின்ற மாணவன் எல்லா வாய்ப்புகளையும் தன் வெற்றிக்கு ஏணியாக உருவாக்கி கொள்வான் என்பது மாணவர்களுக்கு சொல்லும் என்னுடைய அறிவுரையாகும். ஆசிரியர்களை துணை கொள்ளுங்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விழா அந்த ஊரிலே நடக்கிறது. அந்த ஊருக்கு கல்வி அதிகாரி புதிதாக வருகிறார். தன் ஊரில் தான் படித்த அந்த ஹைஸ்கூலை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த முன்னாள் மாணவர். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் பெயரை குறிப்பிட்டு, என்னை தெரிகிறதா ஆசிரியர் அவர்களே என்று வினவுகிறார். ஆசிரியர் சொல்லுகிறார், எனக்கு நினைவில்லையே தம்பி அப்படின்னு சொல்லுகிறார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடம் பயின்று வெளியே சென்றிருக்கு. இன்று நல்ல சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறார்கள். அவர்களாக வந்து அறிமுகப்படுத்திக் கொள்ளாத வரை எனக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்று சொன்னார். நான் உங்கள் முன்னாள் மாணவன் என்கின்றார் அந்த கல்வித்துறை அதிகாரி. மிக்க மகிழ்ச்சி. கல்வி அதிகாரியால் கல்வி அதிகாரியாக வேலை பார்க்கிறேன் என்ற அந்த மாணவன் அவரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். கல்வித்துறையில் சேவை செய்ய உங்களை தூண்டியது எது என்று அந்த ஆசிரியர் கேட்கிறார். அவர் சொல்கிறார், உங்கள் செயல்களின் மூலமாகத்தான் எனக்கு ஆசிரியராகி
அதன் மூலம் கல்வி அதிகாரியாக வேண்டும் என்ற அந்த ஆவல் எனக்கு ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். அத எந்த விதத்தில் நீங்க என்னுடைய தாக்கத்தை, என்னுடைய ஆசிரியர் பணி எப்படி உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது என்று ஆசிரியர் கேட்கிறார். அன்று ஒரு நாள் வகுப்பிலே என் நண்பன் ஒரு விலை உயர்ந்த ரிஸ்ட் வாட்ச் கட்டி கொண்டு வருகிறான். என் சக்திக்கு அது போல ஒரு ரிஸ்ட் வாட்சை வாங்க முடியாது. எனவே அதை திருட நினைத்தேன். ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்க்கு எல்லாம் சென்றிருந்த போது அந்த நண்பனின் வாட்சை திருடி விட்டேன். அந்த நண்பன் வாட்சை காணவில்லை என்றதும் ஆசிரியரிடம் புகார் கொடுக்கிறான். பள்ளி முடியும் நேரம் ஆசிரியர் கதவுகளை எல்லாம் மூடி அனைவரையும் கதவுகளை பள்ளியின் கதவை மூடிவிட்டு ஆசிரியர் மாணவர்களை வரிசையாக நிற்க வைக்கிறார். லைனாக நிற்க வைத்து அனைவரும் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும், யாரும் கண் திறக்கக்கூடாது, இது இந்த ஆசிரியருக்கு கொடுக்கும் நீங்க மரியாதை என்று சொல்கிறார். அவ்வாறு எல்லா மாணவர்களும் கண்களை மூடிக்கொண்டு அவனுடைய பாக்கெட்டை சர்ச் பண்ணுகிறார். அப்பொழுது ஒரு மாணவன் பாக்கெட்டில் இருந்து இந்த வாட்ச் எடுக்கப்படுகிறது. எடுக்கப்பட்டவுடன் அதோட நிறுத்தவில்லை, எடுக்கிறதுக்கு அப்புறமும் அதை கையில வச்சுக்கிட்டு மறுபடியும் எல்லா மாணவர்கள் கடைசி மாணவர் வரை செக் பண்ணி அனுப்பி விடுகிறார். அந்த கை கடிகாரத்தை உரிய மாணவனிடம் சேர்த்து விடுகிறார். அப்பொழுது அந்த அதிகாரி சொல்லுகிறார், நான் தான் மாணவனாக இருக்கிற போது அந்த வாட்சை நான் திருடி விட்டேன், இப்பொழுதாவது உங்களுக்கு தெரிகிறதா என்ன என்று கேட்கிறார். ஆனால் எனக்கு தெரியவில்லை, இன்னும் சொல்லுகிறேன், எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு தான் நடந்தது, ஆனால் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு ஆசிரியர் சொல்லுகிறார் கல்வி அதிகாரியிடம். அப்படியானால் எப்படி தெரியாமல் போகும் என்று கேட்கும் பொழுது அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், உங்களை எல்லாம் செக் பண்ற போது, உங்களை எல்லாம் நான் வந்து சோதனை செய்கின்ற போது நானும் கண்களை மூடிக்கொண்டுதான் சோதனை செய்தேன் என்று அவர் சொல்லுகின்ற அந்த ஆசிரியர் பண்பு என்னை கேட்க வைத்தது. அதனால்தான் நான் ஆசிரியராகி கல்வி அதிகாரியாக ஆனேன் என்ற பெரிய ஒரு நிகழ்ச்சியை கண்ணீர் மல்க அந்த அதிகாரி தெரிவிக்கிறார். ஏனென்றால் ஒரு ஆசிரியர் தான் ஒரு மாணவனை மேலேற்ற முடியும். ஒரு பொருள் வேகமாக செல்ல வேண்டும் என்றால் ஒரு பொருள் நிலையாக நிற்க வேண்டும். உதாரணத்துக்கு ரயில் தண்டவாளத்தை எடுத்துக்கல, தண்டவாளம் நிலையாக நிற்பதால் தான் ரயில் வேகமாக ஓடுகிறது. எனவே மாணவர்களே, ஆசிரியர்களை துணை கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் என்டர்டெயின்மெண்ட் உங்கள் நேரத்தை செலவிடாமல் நீங்கள் படிப்புக்கான வாய்ப்புகளை அதிலிருந்து பெறுவதற்கு நீங்கள் முயற்சி. ஏனென்றால் நீங்கள் பார்க்கின்ற என்டர்டெயின்மெண்ட் 5 வருடம் கழித்தும் வரும். அப்பொழுது நீங்கள் படிப்பில் கோட்டை விடுவதாக இருப்பதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். எனவே ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான தகவலை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆன்லைனில் மிகப்பெரிய பூதமாகும், அதை நீங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும். செல்ஃப் டிசிப்ளின் என்ற ஒரு காரணம். செல்ஃப் டிசிப்ளின் என்றால் என்ன? காலையில் 5 மணிக்கு எழுந்து வேண்டும். நேரத்தை வகைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரம் தான் சாப்பிடணும், இந்த நேரம் தான் படிக்கணும்,
இந்த நேரம் தான் நண்பர் விளையாடணும் அப்படிங்கிறத வந்து நீங்க டைம் ஷெட்யூல் போட்டுக்கீங்க. ஏனென்றால் நேரம் நல்ல இந்த நேரத்தை வந்து கரெக்டான அளவில் டைம் டிசிப்ளின் வைத்துக் கொண்டிருந்தார் அவனுக்கு 24 மணி நேரம் அல்ல, ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் என்று கூறுகிறார். ஒரு வெற்றியாளன் எல்லா சிக்கல்களிலும் வாய்ப்பை தேடுகிறான், ஒரு தோல்வியாளன் எல்லா வாய்ப்புகளிலும் உள்ள சிக்கல்களைத்தான் தேடுகிறான். தன் உயர்வுக்கு தேவையான நேரத்தை சம்பாதித்துக் கொள்கின்ற மாணவன் எல்லா வாய்ப்புகளையும் பெற்றுக் கொள்கிறான், தன் வெற்றிக்கு ஏணியாக உருவாக்கி கொள்வான். தனக்கு தேவையான நேரத்தை சம்பாதித்துக் கொள்கின்ற மாணவன் மாணவியர் எல்லா வாய்ப்புகளையும் தன் வெற்றிக்கு ஏணியாக உருவாக்கி கொள்வார்கள். என்றும் சோம்பலை சுறுசுறுப்பு என்ற நெருப்பினால் சாம்பலாக்கினால் வெற்றி என்றும் உங்கள் வசம்தான். என்றும் வெற்றியாளனாக இருங்கள் நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you, sir. Small cheer and great welcome make a merry heart. Now, I invite Ms. T. Nitika of Final Year ECE Department to extend her warm welcome to the freshers, which will help to shed all their anxieties for a friendly learning environment. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கடந்து சங்கத் திருப்பிலே இருந்து வலிய ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பிலே பயின்ற பாவையாம் அகத்தியனின் ஆமுத மொழியாம் அமிழ்தினும் இனிய மொழியாம் என் தாய்மொழியாம் தமிழில் இவ்விழாவில் பங்கு பெற்றுள்ள அனைவரையும் வணங்குகிறேன். நான் டி. நித்திகா மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் துறையில் 4ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். நான் கிராமப்புறத்தில் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த குடும்பத்தில் பிறந்த மாணவி. என் பள்ளி கல்வியை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்றேன். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருந்தேன். என் கல்லூரி படிப்பிற்காக பல கல்லூரிகளை அணுகினேன். அப்பொழுதுதான் நமது கல்லூரியானது தரமான கல்வி, பாதுகாப்பான சூழல், குறைவான கல்வி கட்டணம், குறைவான கல்வி கட்டணம், நிரந்தர வேலை வாய்ப்பு, முழுமையான மற்றும் கல்விசார் கற்றலுடன் கூடிய எதிர்கால கல்வி, கல்லூரி பேருந்து வசதியுடன் கூடிய பல்வேறு சலுகைகளை வழங்கி வருவதாக அறிந்தேன். என் தந்தையார் கல்லூரியை அணுகி அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்தார். என்னை கல்லூரியில் சேர்ப்பதற்கு முன் வந்தார். என் தந்தையாரை என்னை இக்கல்லூரியில் சேர்ப்பதற்கு தூண்டிய முக்கிய காரணம் வீட்டிற்கு அருகாமையில் குறைவான கல்வி கட்டணத்தில் பெண்களுக்கு மிக பாதுகாப்புடன் கூடிய சூழலில் கல்வியை வழங்குவதே ஆகும். என் மதிப்பெண் சதவீதத்தை பொறுத்து எனக்கு இலவச கல்வி மற்றும் என் குடும்பத்தில் நான் முதல் பட்டதாரி என்பதால் அதற்கான சலுகைகளையும் வழங்கினர். என் பள்ளி கல்வியை முழுவதும் தமிழ் வழியில் பயின்றதால் ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் திறன் என்னிடம் இல்லை. அதனால் என் வேலை வாய்ப்பை எண்ணி சிறிது அச்சம் இருந்தது. ஆனால் நான் கல்லூரியில் சேர்ந்தது முதல் என் ஆங்கில பேச்சு திறனை வளர்த்துக் கொள்ள ஆசிரியர்கள் மூலம் பல வாய்ப்புகளை இக்கல்லூரி வழங்கியது. ஆசிரியர்கள் என்னை போன்ற தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களின் ஆங்கில பேச்சு திறனை மேம்படுத்த சிறப்பு வகுப்புகள் மற்றும் பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர். இதன் மூலம் என்னால் என் கருத்துக்களை ஆங்கிலத்தில் எடுத்துரைக்க முடிகிறது. மேலும் மேடையில் அனைவரின் முன்பும் நின்று பேசும் திறனையும் மேம்படுத்தியுள்ளது. வேலை வாய்ப்பு சார்ந்த அச்சங்களை எம் துறை சார்ந்த பல்வேறு பயிற்சிகளின் மூலம் நீக்கியுள்ளது மற்றும் துறை சார்ந்த பல்வேறு திறன்களை மேம்படுத்த பல சிறப்பு வகுப்புகள் மற்றும் பயிற்சிகளை நடத்தி மாணவர்களின் நிரந்தர வேலை வாய்ப்புக்கு உறுதியளிக்கிறது. நம் கல்லூரியானது பெண்கள் நலனில் மிக அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது. அதற்காக பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகிறது. அதன் தொடக்கமே மகளிர் மேம்பாட்டு பிரிவை துவங்கியது. அதன் தலைவராக நம் கல்லூரியின் தாளாளர் பாரத் வித்யா சிரோமணி டாக்டர் வசந்தா சுதானந்தன் அம்மா அவர்கள் செயல்பட்டு வருகிறார். பெண்களின் பாதுகாப்பிற்கு உறுதியளிக்கிறது. மாணவர்களின் கல்வி நலனில் மட்டுமின்றி அனைத்து மாணவர்களின் தனிப்பட்ட வாழ்விலும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது.
என்பதை நிரூபிக்கும் வகையில் அவ்வப்போது ஆலோசனை வகுப்புகளை நடத்தி வருகிறது. இதன் மூலம் பல மாணவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து வருகிறது. கல்வி சார்ந்த திறன்கள் மட்டுமின்றி அனைத்து விதமான திறன்களையும் மேம்படுத்த போட்டிகளை நிகழ்த்தி வருகிறது. மற்ற கல்லூரிகளில் நடைபெறும் போட்டிகள் மற்றும் துறை சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது. நம் திறமைகளை வெளிக்கொணர்வதே நம் கல்லூரியின் நோக்கமாக விளங்குகிறது. இவ்வாறு அனைத்து மாணவர்களும் பாதுகாப்புடன் பயில்வதற்கு முக்கிய காரணம் நம் கல்லூரியின் தாளாளர் பாரத் வித்யா சிரோமணி டாக்டர் வசந்தா சுதானந்தன் அம்மா அவர்களே. நம் கல்லூரியின் நிறுவனர் உத்தியோகரத்தன் திரு ஜே சுதானந்தன் ஐயா அவர்களின் வழியில் அம்மா அவர்கள் நம் கல்லூரியில் புகழ்பெற்ற உயரங்களை அடைய செய்துள்ளார். அம்மா அவர்களின் முக்கிய நோக்கமே அனைத்து ஏழை எளிய மாணவர்களும் குறைந்த கட்டணத்தில் உயர்தர தொழில்நுட்ப கல்வியை பெற வேண்டும், மேலும் ஒழுக்கத்துடன் கூடிய முழுமையான கல்வியை வழங்குவதே ஆகும். நம் கல்லூரியில் பயின்ற பல மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகைகளை வழங்கியுள்ளார். மேலும் விடுதியில் பயின்ற மாணவர்களின் விடுதி கட்டணம் மற்றும் உணவு கட்டண சலுகைகளை வழங்கியுள்ளார். தற்பொழுதும் இது போன்ற சலுகைகளை வழங்கி மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வருகிறார். அன்னச்சத்திரம் 1000 வைத்தலை விட ஆலயங்கள் 10,000 நாட்டலை விட அன்னையாவினும் புண்ணியம் கோடி அங்கொரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பார்கள். இதற்கேற்ப கல்வி நிறுவனங்களை நிறுவி ஏழைகள் கல்வி கற்க வேண்டும் என்று பாடுபட்டு வருகிறார் நம் கல்லூரியின் தாளாளர் அவர்கள். தாளாளர் அம்மா அவர்களின் சிறப்பான சலுகை மூலம் பயன்பெற்றுள்ள சில முன்னாள் மாணவர்கள்: ஜி ஜெயராஜ் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் TCS கம்பெனியில் அமெரிக்காவில் பணியாற்றி வருகிறார். கே மணிகண்டன் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் ஹனிவெல் கம்பெனியில் அணித்தலைவர் பொறுப்பில் பணியாற்றி வருகிறார். எஸ் பாரதி மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பொறியியல் அக்சென்சர் கம்பெனியில் HR பதவியில் பணியாற்றி வருகிறார். எம் கல்லூரியை பற்றியும் என்னை பற்றியும் உரையாற்ற வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. Thank you, Ms. Nitika. Now I invite A. Nivedarasi of second year ECE department to extend her warm welcome. Good morning, respected respondent ma'am, principal sir, chief guest, professors, and my junior friends. I am here to present a welcome speech. On behalf of our college, I am Nivedarasi from EEE second year, feeling extremely honored to be standing in front of you all and welcoming everyone in this grand inaugural function. I thank all my teaching faculties and everyone who gave me this opportunity to welcome you all. The college was founded with an observation to provide excellent learning opportunities to the students and a great platform to showcase their skills. In our college, we have 6 UG courses like civil engineering, computer science engineering, electronics and communication engineering, electrical and electronics engineering, mechanical engineering, and information technology. And in our college, we have 7 PG courses like CAMCAD, computer science engineering, power system engineering, structural engineering, VLSI design, MBA, and MCA. Our college has many salient features comparable to other institutions. We have affordable fee structure, a maintained consistent academic record with university ranks. Our college has 80 computers with the latest configuration and internet connectivity. Our college has all laboratories are created with the futuristic vision to meet the changing requirements of the industry. Our college has many social clubs like McDonald's Club, Fine Art Club, NSS, etc. We conducted a blood donation camp twice a year in our college. Fine Art Club encourage all the students to show their skills. NSS team has organized a number of awareness programs for
tree plantation, environmental safety measures, etc. Our college has outstanding placement service. Placement classes were conducted to second year, third year, and final year to excellent trainees. Number of students are placed in both software and hardware companies like CTS, BE Technologies, TVS, Azure Technologies, RRP Housing, etc. Our college has excellent hostel facilities. Separated hostels are available for boys and girls. Every student has to make a separate applications for admission to the hostel. Department of Physical Education has all the facilities to coach the students to achieve the national level, state level, and district level sports and games. Our college has a very spacious playground of 10 acres, which includes 400 meters standard track, football field, hockey field, volleyball, kabaddi, ball badminton, kho and handball coach. Well equipped 60 multi-station gym for men and 6 for women. There are various indoor games like table tennis, chess, carom, and etc. Our college has free transport facility, college buses which cover all districts like Erode, Namakkal, Tirupur, etc. Our college has conducted many workshops, seminars, etc. Our college students were actively participated in all the activities, and also they got many prizes for their active participation in the competitions conducted by other institutions. Other than educational achievements, we also appreciate the development in the field of arts and culture. What I like the most about my college is that it gives equal importance to every regulation. So the students have the opportunity to achieve the overall development of your personality. You can approach senior students to clarify your doubts in the subjects, or if you need any help. I ensure the inaugural function will be profitable and the next few days will be enjoyable and fruitful for every one of you. Thank you very much. Thank you, Ms. Nivedasi. Now is the time to thank everyone for their loving presence and wholehearted support making this function a grand success. I invite Dr. D. Sabhavati sir, HOD of Truly Department, to propose a vote of thanks. Very good morning to one and all present over here. Anna Satram 1000 வைத்தல், ஆலயம் 11,000 வைத்தல், ஆங்கோர் புண்ணியம் கோடி ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பெரியோரின் வாக்குக்கு ஏற்ப எங்களை வழிநடத்தும் எங்கள் கல்லூரியின் தாளாளர் உத்தியோகரத்னா நெசவாளர் நேசன் சிவதிரு சுத்தாந்தன் ஐயா அவர்களின் பொறுப்பாக மனைவி நன்றியுடைய இயற்கை. It is matter of privilege for me to deliver the vote of thanks in this regard. First of all, I would like to good morning to our correspondent madam. I would like to thank our beloved correspondent madam for his wonderful and motivational speech for our. Yes, sir. Thank you, madam. I would like to thank our Balasubramanian sir, our college and past assistant governor for his marvelous speech. Thanks, sir. Next, I would like to thank our Thiru M.V. Devasigamani sir, proprietor Sri Jewelers Hero, for his felicitation. Thank you, sir. Then I would like to thank our today's chief guest, Dr. S. Nidyanandan sir, Chief Executive Officer, Bharani Ferro Gas India Private Limited, Coimbatore. His excellent speech towards the students, sir. Your speech is very inspiring to us, sir. Thank you very much, sir. Last but not least, I would like to thank our beloved principal, Dr. M. Ramesh sir, for arranging this function in a grand success. Thank you, sir. Then I would like to thank all the HOD staff members, students of first year and their parents. Thank you very much. It's a very wonderful support to arrange this function for
HOD C. Joseph SLH. Thank you, sir. Once again, I thank you one and all. வாழ்த்துவது ஒரு முறை, வாழ்த்தட்டும் பல தலைமுறை என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. National anthem. Jana Jana Mana Himachala Yamuna Ganga Uttara Jalataranga Tava Shubharami Jage Jagate Mage Jage Jagate Jana Gana Mangala Nayaka Jaya He Bharata Bhagya Vihara Jaya He Jaya He Jaya He Jaya 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 He. Everything begins with God, and He is the mastermind of all that exists. To invoke the divine blessings of God, let us start this function with prayer song. Now, I invite Ms. K. Sangeeta of 3rd year CSE department to sing the prayer song. பச்சைமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா எண்ணிக்கையில் உன்மேலே வைத்தேன் நிலவும் பயமில்லையே அலைக்கடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். Thank you, Ms. Sangeeta. Now, it's the time for traditional auspicious lamp lighting ceremony as a tribute to Mother Saraswati, the goddess of knowledge. I invite all the dignitaries to light the lamp on the dais. Thank you, dignitaries. Welcoming is an ancient act. We have Kavita ma'am, Deputy of Civil Department, the gathering. With the blessings of our founder, Udyoga Ratan Thiru J. Suddhanandan sir, a warm welcome to all and all gathered here. I welcome you all for the first year inaugural function for the academic year 2021-2022. First of all, I would like to welcome our beloved correspondent, Bharat Vidya Shiromani, Dr. Vasanta Suddhanandan Madam, who is a true guiding spirit for all those who desire to trail on the path of prominence. I warmly welcome you, ma'am. I deal with the privilege to welcome our distinguished chief guest, Dr. S. Nidyanandam, CEO, Bharani Ferrocast Private Limited, Coimbatore. We are indeed fortunate to have such an eminent person among us today. I welcome you, sir. I have great pleasure in welcoming our respected director, Dr. R. Balasubramaniam sir, who has been helping in shaping our student community for the future with the help of his rich expertise in various fields. I welcome you, sir. It's my immense pleasure to welcome our well-wisher, Mr. M. D. Devasthidamani sir, who always motivates us in all our tasks. I welcome you, sir. I am pleased to welcome our respected principal, Dr. M. Ramesh sir, whose good governance simply consists in making things right and putting them in their right place. I welcome you, sir.
I express my hearty welcome to all the HOD, teaching staff members, supporting staff members, and students who always extend their valuable support in all our attempts. I welcome you all. I welcome parents and newly joined future engineers of various departments from various places who are all on the way to success with a correct steps strengthen, mind make, heart sincere, and you would find these 4 years the most inspiring years of your life. I pray the Lord Almighty to give a very happy and academically fulfilling journey ahead and an outstanding stay in our college. Once again, I welcome you all for the inaugural function for the academic year 2021-2022. Thank you. Thank you, ma'am. Doing easily what others find fit is talent. Doing what is impossible is genius. Such a woman with constructive ideas and talents is our beloved correspondent, Bharat Vidya Shiromani, Dr. Vasanta Sudanandan ma'am, who guides us in all aspects. Now, I am very happy to invite our beloved correspondent to deliver the presidential address. Only those who are sincere can be persistent, dedicated, and devoted to their job. One such dedicated and devoted person is our respected principal, Dr. M. Ramesh sir, whom I now invite to deliver his address. With the blessings of our founder, Udyog Ratan J. Sudanandam sir, our beloved correspondent, Bharat Vidya Shiromani, Dr. Vasanta Sudanandam madam, today's inauguration function chief guest, Dr. S. Nityanandam, CEO, Barani Ferrocast Private Limited, Coimbatore, our director, Dr. R. Balasubramanian sir, past Assistant Governor, Rotary District, Tirunelveli, our well-wisher, M.E. Devatigamani, Sri Jewellers, Erode, heads of the various departments, faculty members, parents, my dear students and friends. Very good morning to all of you and warm welcome to you all in this virtual mode Freshers Day 2021. The past 1.5 years, entire global business totally freeze due to the COVID-19 pandemic, including this education sector. You may be noticed today's inauguration function also organized through virtual mode due to some parents and students are not able to attend this program in physical mode. Dear students, this is transformation period from your school life to college entry level. You don't know about your new friends and teachers in that new environment. Hence, most of the students are very exciting to enter into the college life, but a few students are getting fear and panic to tackle the new situation. You don't be afraid and fear. MPNFJ is a right place of learning and maintain good discipline in the college premises. Be proud for good start right now to achieve your destination. MPNFJ was started in the year 2001 with 5 UG programs approved by AICT New Delhi and permanent affiliated to Anna University channel. Now it has grown in leads with 6 EG program and 7 PG courses, including MBA and the MCA courses with more than 750 students. This successful journey is attributed by the guidance of our founder sir and correspondent madam. In this junction,
I proudly saying we have been applied to get National Board of Accreditation on last year. Due to the COVID, get to wait for final inspection. Our founder vision is providing quality education for the rural and economically deprived students. For fulfilling our founder vision, more than 75 dedicated faculty members are working in our college. Most of the faculty members having the rich experience with more than 10 years teaching experience. 10 professors and associate professors are working in our college with the PhD degree. MPNM JEC having well-equipped laboratories with good infrastructures to nurture hidden talent, skill set, entrepreneurship, all-around personality and value system among the students by the Institute Innovation Council, Entrepreneurship Development Cell, Intellectual Property Rights Cell, and Institute Industry Partnership Cell. In these 4 cells are helping to create a vibrant innovation and startup ecosystem with strong faculty support. We made MOU with 10 industries for providing students internship, intern training, faculty training, and conducting value-added programs to learn new skills and get supplement knowledge. 120 students have been successfully completed their industrial project the last year. Libraries are mind and soul of their community. MPNMJ library takes pride with a built-up area 5,500 square feet. The library has more than 30,000 books and 30 journals and magazine subscriptions, which include national and international levels. In addition, that separate reference section, book bank, digital library, e-book, e-journals, and reprographic facilities are available for ready reference. MPNMJEC library is a member of DELNET for effective resource sharing. Placement and training cell is the main institutional activity to extend job opportunity to the students under proper guidance. MPNMJ placement cell interact with many organizations across the country for arranging the campus interviews for the placement of final year students. Our last batch students have been placed in various MNC such as HCL Technology, Ramco System, Uchiswa, etc. The maximum salary package is 4.6 lakhs per annum and minimum salary package is 2.2 lakhs per annum. The training cell arranges career guidance program, soft skill programs, personality development programs through various external experts. Before the campus interview, mock interviews are conducted to enhance the skills of the students and to motivate them in order to enable them to face the interview successfully. Our institution also member with various professional bodies such as ISTE, IEEE, ISRO, Computer Society of India, Society of Telecommunication, MSME, Codicea. We are developing the skills and hidden talent of the students during these professional body activities to impact value and need-based professional education to the aspiring youth and carving them through various cells and club activities. In MPNMJ, organizing more programs through clubs, forums, and associations to develop co-curricular and extracurricular activities. There are specific interests to the students through Fine Arts Club, Vasagar Vattam, Junior JCS, NSS, Youth Red Cross. The club activities are support to enhance the leadership quality and help them to show the creativity. MPNMJ has separate hostel facilities for both boys and girls. It's situated within the same campus. Nearly 750 students are housed in the hostels. Girl students are permitted to leave the campus only with their parents or guardian permission. Students are encouraged to take part in all sports and games activities and competitions. Coaching for the students in various games
under the supervision of eminent coaches is being arranged. Vast 3 acres playgrounds are provided for sports activities. The institution has commissioned with cricket, badminton, kabaddi, and athletics to tap and consolidate the rural potential students for excelling in sports and game events. 10 buses play in the radius of 90 kilometers around the cater to the transport needs of the students and staff members. Some of the key areas that are covered are Erode, Gobi, Vellakovil, Bhavani, Tirupur, Tirupur, etc. The college has providing internet facilities in the working hours. Students and the faculty enjoy unlimited internet access with 70 Mbps bandwidth. Within the few words, I would like to conclude my address. Due to the time constraint, I cannot share our college achievements in elaborate manner in the forum due to the virtual mode function. We will explain all the activities and the achievements in the students induction program from the next session onwards. I advise the students in this fresher day, students must develop good attitude, know the values of their life, and understand that the failures are stepping stone success. Everyone should have clear own goal, work hard to fulfill your dreams. Then only we will win in the global level race. Don't waste your time. Similarly, don't go for comfort living zones. We attend the regular classes. On behalf of our management and my own behalf, we convey my sincere thanks to all students who have chosen our college in the Tamil Nadu Engineering Admission Counseling 2021. We welcome the fresher batch students join hand with us in opening yet another successful years. We assure that we are ready to everything for shape your life and career in challenging world. Thank you for giving me an opportunity to share my views in this fresher day. Wish you all the best for all fresher students. Thank you. Thank you, sir. Success does not happen overnight. It is the result of continuance, endurance, and hard work. Success is a combination of thoughts, words, and actions. One successful person is our Honorable Chief Guest. Now, I invite Ms. N. Soumya of Second Year CEC Department to introduce our Chief Guest. Good evening to our respected correspondent, principal sir, chief guest, faculty members, and my students and friends. I am here to introduce our today's chief guest. He has more than 13 years of teaching experience and 13 years industrial experience. He has completed BE Mechanical Engineering from Kongu Engineering College, Perundurai in the year 1988 and ME Computer Aided Design from PhD College of Technology in the year 1997. He obtained his PhD degree under the Faculty of Mechanical Engineering from Anna University in the year 2002. He started his career as a shift in charge in bimetal bearing Coimbatore in the year 1988. He has achieved 0 ppm in bearing manufacturing through implementations of various techniques. Based on his dedication and production target achievement, he promoted as Assistant Production Manager. Then he joined as Assistant Manager in TVS Syndrome Fasteners, Huzur in the year 1992. Then he has joined as Assistant Professor in Department of Mechatronics Engineering at Kongu Engineering College in the year 2000. He served as principal in various self-financed institutions from 2010 to 2019. Now, he is working as Chief Executive Officer in Bharani First Trust Private Limited, Coimbatore. While he contributed towards the improvement of casting yields and minimizes the casting rejection percentages from 20% to 10% through the modifications of the gating system.
He is a communication trainer. He has trained more than 10,000 employees. He has published 20 papers in peer-reviewed international journals and 20 papers in national journals. He has presented 22 papers in both in national and international conference. He has completed projects sponsored by Tamil Nadu State Council for Science and Technology, Chennai, under the Student Project Scheme. He has organized more than 20 seminars and workshops and 10 international conferences. He is a member of Indian Society for Technical Education, Indian Society of Systems for Science and Engineering, and Indian Society of Mechanical Engineering. His area of research includes industrial engineering, energy saving, computer integrated manufacturing, and tribology. He is guiding 4 PhD research scholars. He has produced 3 research scholars so far. He visited many countries like China, Singapore, Malaysia, etc. All these praise goes to one and only person. He is none other than our today's chief guest, Dr. S. Nityanandan sir. And welcome you, sir. Thank you, Ms. Soya. Now comes the most awaiting session of this function. I mean the chief guest address. Now I invite our honorable chief guest, Dr. S. Nityanandan sir, to address the gathering. Good morning, everyone. Without that, I like to thank the management of MPNMG Engineering College, the respected correspondents, the directors, the principal, and the faculty members for giving me this opportunity to be with you in this virtual inaugural function of first year classes. At this juncture, I like to cherish my memories. What 15, 17 years ago, I was in MPNMG Engineering College as chief guest when Udyog Rattan Mr. Sudhanandan Ayya was there or was presiding over the function in an association function. After that, almost about 18 years are over, and now I am with you to have an interaction. I am really delighted to join you and to discuss with you about what is engineering, what is its prospects in the future. At the outset, I like to congratulate all the students who have opted for engineering in MPNMG Engineering College, who selected engineering as their career, whatever be the specialization it may be. I hope most of the students as well as parents are also watching and joining in this virtual meeting. And to understand, I love to converse in both Tamil also, so that everyone can easily understand. Right? So engineering படிப்பை தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்? எதுக்காக இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் இதெல்லாம்? ஏன்னா இந்த தமிழ் சமுதாயம், தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2000, 3000 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே நம்ம கிட்ட மிகப்பெரிய இன்ஜினியரிங் அறிவு இருந்திருக்கு. அதுக்கு சாட்சி நம்மளுடைய கோவில்கள், நம்முடைய அணைகள், ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள், கரியார் சோழன் காலத்துல கட்டப்பட்ட அணைகள், இன்னைக்கும் அவையெல்லாம் 1000 ஆண்டுகள் தாண்டி 2000 ஆண்டுகள் தாண்டி இன்னும் அது நிறைவா முழுமையாக செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சூரியன் எந்த திசையில பயணிக்கும், எந்த திசையில அதனுடைய ஒளிக்கதிர்கள் பாயும் அப்படிங்கறதெல்லாம் கூட கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான சில அமைப்புகளை ஏற்படுத்தி ஒரு சில கோயில்கள் இருக்கக்கூடிய தெய்வ மூல விக்கிரகங்கள் மேல அந்த சூரிய ஒளி விழுகின்ற மாதிரி எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வானியல் அறிவும் பொறியியல் அறிவும் நம்ம மக்கள்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம் எல்லாருமே உணர முடியும்.
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்ஜினியரிங்ல, நீங்க இப்போ இந்த மீட்டிங் கூட இது நாள் வரைக்கும் நம்ம நேரம் பிசிக்கலா தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி விர்ச்சுவலா கோயம்புத்தூர்ல என்னோட இண்டஸ்ட்ரியில என்னோட ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு சென்னிமலையில இருக்கிற கல்லூரியில அமர்ந்திருக்கிற மாணவர்களிடையே என்னால் ஒரே இடம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இன்னும் விர்ச்சுவல் மோட்ல அவங்களுடைய வீட்டுல இருந்துகிட்டு இந்த மீட்டிங்ல கலந்துக்கிற வாய்ப்பை கூட இந்த இன்ஜினியரிங் உங்களுக்கு ஒரு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இடையில ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. அது இல்லாம இப்போ நம்மளுடைய திரு ரமேஷ் அவர்கள், இந்த கல்லூரி முதல்வர்கள் எம்ஜிஎன்எம்ஜியனுடைய சிறப்புகளை பத்தி சிறப்பு எடுத்து சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். ஒரு மிகச்சிறந்த இன்ஸ்டிடியூஷன்ல தான் மாணவர்கள் நீங்க உங்களுடைய கரியரை ஆரம்பிக்கிறீங்க. மிக சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அப்ப ஒரு இன்ஜினியரிங் பர்சனா, ஒரு இண்டஸ்ட்ரி ஹெட்டா, பிசினஸ் ஹெட்டா, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரக்கூடிய மாணவ செல்வங்கள், எதிர்கால இன்ஜினியர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அந்த இண்டஸ்ட்ரி அவங்கள இருகரம் கூப்பி வரவேற்று அணைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறத ஒரு சில வார்த்தைகள் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஆக்சுவலா இன்ஜினியரிங் நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கு. நாங்க படிக்கும் போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தது, நாங்க படிக்கும் போதும் சிவில் இன்ஜினியரிங் இருந்தது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தது, இன்னைக்கும் அதே தான் இருக்கு. பட் அதனுடைய கண்டென்ட் நாங்க படிச்ச 35 வருஷங்களுக்கு முன்னால நாங்க படிச்ச போது இருந்த கண்டென்ட்டுக்கும் இன்னைக்கு இருக்கிற கண்டென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு நாங்க ஒரு புக் வாங்கணும்னா கூட ஈரோடுல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பஸ் ஏறி வந்து 2 புக் ஷாப் இருக்கும். அந்த 2 புக் ஷாப்ல தான் தேடி புக் வாங்கிட்டு வரணும். சில சமயங்கள் கிடைக்கும், சில சமயம் 2வது தடவை வர வேண்டியது. இன்னைக்கு அப்படி இல்லை. மாணவர்களுடைய உள்ளங்கையில உங்களுடைய மொபைல் போன்ல புக்ஸ் எல்லாமே வருது. ஆசிரியர்கள் உங்களுடைய மொபைல் போன்ல வந்து உங்களுக்கு பாடம் நடத்த முடியுது, அல்லது உங்களுடைய லேப்டாப்ல, உங்களுடைய டேப்லெட் பிசில, உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவியில ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு நாங்க பாடம் நடத்த முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பொறியியல் துறை முன்னேறி வந்திருக்கு. பொறியியல் படிப்புல அந்த அளவுக்கு மாற்றங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னவெல்லாம் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, இன்ஜினியரிங்கான ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு. ஈவன் பிரின்சிபல் சார் பேசும்போது சொன்னாரு, கொரோனா எஃபெக்ட்னால நம்ம பிசிக்கல் மோட்ல பண்ண முடியல, ஆன்லைன் மோட்ல பண்றோம் அப்படின்னு. இருந்தால் கூட இந்த கொரோனா எஃபெக்ட்லயும் கூட இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.9% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்ற நாடுகள் வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கு அப்படின்னா கூட இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இந்த வளர்ச்சிக்கு. என்ஜினியர்கள் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறார்கள் எதிர்காலத்துல. அதுவும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவுல வந்து இந்தியாவை இன்னும் மற்ற நாடுகள் வளர்கின்ற நாடு, டெவலப்பிங் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு நிலவில வச்சிருக்காங்க. டெவலப்பிங் எக்கனாமி அப்படின்னு சொன்னாவே நிறைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான விஷயங்கள் தேவைப்படும். அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்க என்ஜினியர். உலகத்துல மிகச்சிறந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாசாவுல 40% மேல இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க, அப்படி இந்தியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது ஒரு இன்ஜினியரிங் படிப்பு, இன்ஜினியரிங் துறை. இந்த மாதிரியாக இன்ஜினியரிங்க்கு என்னென்னவெல்லாம் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிராண்டா போய்கிட்டு இருக்கு. பர்டிகுலரா ரொம்ப காமனா எடுக்க போனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால டேட்டா சயின்ஸ் பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வந்தாச்சு. ஈவன் எவ்ரிதிங், உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, ஆட்டோமேட்டிக் கார், தட் இஸ் டிரைவர்லெஸ் கார் இருக்குன்னு சொல்றோம். ரோபோ வீடுகள்ல சமையலுக்கு வரும் அப்படின்னு சொல்றோம். ரோபோட்டிக் சர்ஜரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஹோட்டல்ல ரோபோட் சர்வ் பண்ணும் அப்படிங்கிறோம். இண்டஸ்ட்ரியில மேன் பவர் இஸ் ரீப்ளேஸ்டு பை ரோபோ அப்படிங்கிறோம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்திலும் இன்ஜினியருடைய தேவை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பர்டிகுலரா இந்த உலகத்துல கொட்டி கிடக்கிற அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட் தேவைப்படுறாங்க.
அந்த டேட்டாவை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அல்லது அதுக்கு ஒரு லாஜிக் எழுதணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தேவைப்படுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. அதுக்கு தேவையான ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. இன்னைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பவர் சோர்சஸ், தட் இஸ் கன்வென்ஷனல் பவர் சோர்சஸ் லைக் ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷனோ அல்லது மற்ற அட்டாமிக் பவர் ஸ்டேஷனோ தாண்டி ஆல்டர்னேட் பவர் சோர்சஸ் அதுக்குள்ள வருவதற்கும் அந்த ஆல்டர்னேட் பவர் சோர்சஸை மக்களுக்கு உபயோகப்படுத்துற மாதிரியான கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இன்ஜினியரிங் இல்லாம இது நம்மளுடைய லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு. ஈவன் ஒரு 40, 50, 50 ஆண்டுகளுக்கு முன்னால வந்த சார்லி சாப்ளின் படத்துல கூட சாப்பாட்டை ஊட்டி விடுறதுக்கும் வாயை தொடச்சி விடுறதுக்கும் ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சதா ஒரு காமெடி சீன் இருக்கு. அது இன்னைக்கு ரியாலிட்டி ஆகிட்டு இருக்கு. இந்த இன்ஜினியரிங் இப்போ முன்ன வந்து தனி ஒரு துறையாக, சிவில்னா தனித்துறை, மெக்கானிக்கல்னா தனித்துறை, எலக்ட்ரிக்கல்னா தனித்துறையா இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எல்லாமே ஒண்ணுக்குள் ஒண்ணு இன்டராக்ட் பண்ணக்கூடிய, ஒண்ணுக்குள் ஒண்ணு இருக்கக்கூடிய. ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியரிங்ல 3D பிரிண்டிங் அப்படிங்கிறது உள்ள வந்தாச்சு. நார்மலா ஒரு வீட்டை கட்டுறதுக்குனாக்க பூமி பூஜை போடுறதுல ஆரம்பிச்சு அதுக்கு கிரக பிரவேசம் பண்ற வரைக்கும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும் நார்மலா. இப்ப அப்படி இல்லை. 24 ஹவர்ஸ்ல ஈவன் டிபெண்டிங் ஆன் சைஸ் ஆஃப் த பில்டிங் நீங்க 3 நாள் 4 நாள் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள கூட ஒரு 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில ஒரு காலத்துல அழியாத ஒரு கான்கிரீட் வீடை கூட உருவாக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி உள்ள வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் மெடிக்கல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் சர்ஜரி உள்ள போயாச்சு. இன்னைக்கு ஈவன் மெடிக்கல் கவுன்சிலிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நீங்க இன்டர்நெட்ல ஒரு கன்சல்டன்ட் எடுக்க முடியும். இவன் லா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த லாக்கு தேவையான சட்ட ஆலோசனைய இன்னைக்கு நமக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வலைத்தளங்கள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் மிஸ்டர் வாட்சன் அப்படிங்கிற ஒரு வலைத்தளம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும்போது என்ஜினியர்களுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த சூழ்நிலையில என்ஜினியர்களாக உங்களுடைய கரையை தேர்ந்தெடுத்த மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பத்தி ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி, நாங்கெல்லாம் ஒரு 32 வருஷம் 33 வருஷத்துக்கு முன்னால வேலைக்கு போகும்போது எங்களுக்கு 1 வருஷம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கம்பெனிக்குள்ள கொடுத்துருவாங்க. இந்த ஏரியா இந்த ரிவிஷன் நீங்க பார்த்துட்டே வாங்க, நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கங்க. எங்களை யாரும் 1 வருஷத்துக்கு கேள்வியை கேட்க மாட்டாங்க. நான் சம்பளம் மட்டும் மாசமான கொடுத்துட்டு இருப்பாங்க. நீ என்ன பண்ண, என்ன கத்துக்கிட்ட, எதுவும் கேட்க மாட்டாங்க. 1 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் கம்பெனில ஒரு சின்ன எவாலுவேஷன் வச்சு எங்களை எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, பர்மனன்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு இன்ஜினியர் கம்பெனிக்கு உள்ள வரும்போது இன்டர்வியூலயே அவருக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிறத சோதிக்கிறாங்க. அடுத்ததா உள்ள வந்தா ஒரு வாரம் கம்பெனியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் 8வது நாள் இருந்து அவர்கிட்ட என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறாங்க. அவுட்புட்னா நான் உங்களுக்கு பே பண்றேன், நீங்க எனக்கு அவுட்புட் கொடுங்க. இது வந்து எந்த ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதுதான். அது ஐடியாக இருந்தாலும் அதுதான், ஏரோஸ்பேஸாக இருந்தாலும் அதுதான், மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதுதான், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதுதான். அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட், நீங்க எப்படி உங்களை அந்த இண்டஸ்ட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களை வந்து பாட புத்தகங்களோடு மட்டுமே கன்ஃபைன் பண்ணாதீங்க. நீங்க சிவில் இன்ஜினியரா இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கலாம், எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், எனி பிரான்ச் ஆஃப் யூ. அது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. அதுல வந்து எந்த அளவுக்கு பேசிக் இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு விஷயம் இருக்கு, இந்த ரெண்டையுமே நீங்க கத்துக்க வேண்டி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கும் போது அந்த யூனிவர்சிட்டியோட சிலபஸ்குள்ள தான் நம்ம படிக்க போறோம். யூனிவர்சிட்டியோட சிலபஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 45-48 பாடங்கள் நமக்கு இருக்க போது. அதுல தியரிட்டிக்கல் எவ்வளோ, ப்ராக்டிக்கல் எவ்வளோன்னு இருக்க போது. எந்த இன்ஜினியரிங்கா இருந்தாலும், எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அளவை, கொள்ளளவை முழுமையாக நம்ம ஒரு 40-45 பாடத்துக்குள்ள அடைக்கிற முடியாது. அது எல்லாமே அந்த சிலபஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான்.
அது மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எவ்வளவு ஆழம் அகலம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிமுகம் மட்டுமே அந்த பிஇ இன்ஜினியரிங் சிலபஸ். அதே மாதிரிதான் ஒவ்வொரு பிரான்ச்லயும். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய பிரான்ச்சுக்குள்ள ஒரு பிடிச்சமான ஒரு ஏரியாவை, மேபி முதலாம் ஆண்டு அது முடியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சிலபஸ்ல கரிக்குலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள என்னென்ன பாடங்களை நீங்க படிக்க போறீங்க அந்த 4 ஆண்டுகள்ல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க உள்ள போய் பாருங்க. உங்களுக்கு பிடித்தமான சில பாடங்கள், அதுக்கான பேசிக்ஸ் என்ன, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ, சிவில் இன்ஜினியரோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரோ, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரோ, அதனுடைய பேசிக் என்ன, அதுல முழுமையாக உங்களுடைய திறமையை வளர்த்துக்குங்க. குறிப்பா ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்க அதுல ஈடுபட்டீங்கன்னா அவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் முழுமையா உங்களால கத்துக்க முடியும். அடுத்த லெவல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனுடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன, ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன, இன்னைக்கு என்ன போய்கிட்டு இருக்கு, இனி எதிர்காலத்துல ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது, 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது. ஏன்னா நீங்க இப்போ 4 வருஷம் கழிச்சு படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு உள்ள போகும்போது அப்போ அந்த சூழல் எப்படி இருக்கும். இந்த சிலபஸ் இன்னைக்கு எழுதுனதா இருக்கலாம், 2021 ரெகுலேஷனாக இருக்கலாம். ஆனா இதுக்கான புத்தகங்கள் இன்னும் 2 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டதா இருக்கலாம், அல்லது 5 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டதாக இருக்கலாம். அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அது உள்ள வச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க இனிமேல் ஒர்க் பண்ண போறது இன்னொரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, அத்தனை ஆண்டுகள்ல என்னென்ன மாற்றங்களுக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேஷன் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறைவுறாத ஒரு தேடல் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய துறையில போய்கிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன, புதுசு என்ன, என்னென்னவெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய எதிர்காலத்துக்கு இது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே அவங்களுடைய என்ஜினியர்கிட்ட இதைத்தான் மேஜரா எதிர்பார்க்கிறாங்க. நீங்க உள்ள வரும்போது என்ன விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க, உள்ள வேலை செய்யும் போது என்னென்ன விஷயங்களை, எதிர்காலத்துக்குரிய விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மாத்திக்கிட்டு அல்லது உங்களுடைய செயல்பாடுகளை அந்த நிறுவனத்தினோட வளர்ச்சிக்கு உருவாக்கி தரீங்க அப்படிங்கறதான் ஒவ்வொரு நிறுவனமும் எதிர்பார்க்கிறது. ஸோ இப்போ இது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு முன்னையெல்லாம் கிளாஸ் ரூம்ல தான் பாடம் நடத்தணும். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் வகுப்புகள் நடக்கும். அதுக்கு மேல அட்டெண்டன்ஸ், அதுக்கு மேல. இப்ப அப்படி இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைம் எதுவாக இருந்தாலும் நீங்க படிக்க முடியும். ஏன்னா முன்னே சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் புத்தகத்தை தவிர வேற வழியே இல்லாம இருந்தது. புத்தகங்களை மட்டும்தான் நாங்க படிக்க முடியும். இப்ப அப்படி இல்லை. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இன்டர்நெட்ல கொட்டி கிடக்குது. நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்க விரும்பினாலும் இன்டர்நெட்ல அதுக்கான அடிப்படை விஷயங்கள் இருக்கு. அப்போ உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய வகுப்பறையில உங்களுடைய கிளாஸ்ல என்ன சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ, அதுல என்ன சப்ஜெக்டை அறிமுகப்படுத்தி அதுல உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களோ, அன்னைக்கே முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய நீளம் எவ்வளோ, ஆழம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய அதர் சோர்சஸ் லைக் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சிங் மீடியாஸ், இன்டர்நெட், இதுல எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் வகுப்புல போய் அவனுடைய அடுத்த லெவல் கிளாஸ உங்களுடைய ஆசிரியர்கள்கிட்ட நீங்க கேட்க முடியும். அடுத்த லெவல் டெப்த்தை நீங்க உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும், கேட்க முடியும். அப்போ நீங்க உங்களுடைய தேடல் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் ரொம்ப அதிகரிக்கும். அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் அதிகரிக்கும், ஆசிரியருடைய ஆர்வம் அதிகரிக்கும். அந்த ஆர்வத்தின் மூலமா அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்துறது, அது ரொம்ப சுலபமாகவும் ஆர்வமானதாகவும் இருக்கும் ஆசிரியர்களுக்கு. ஸோ இந்த முறையில உங்க கையில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட், அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய செல்போனாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய லேப்டாப்பாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய டேப்லெட் பைசியாக இருக்கட்டும், அல்லது ஈவன் இன்டர்நெட் உங்ககிட்ட இருக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் முழுமையாக உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய எதிர்கால நன்மைக்கும் உங்களுடைய துறையில் உங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்கும் மட்டுமே உபயோகப்படுத்துங்கள். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற மொபைல்லயே நீங்க ஐபிஎல் மேட்சும் பார்க்கலாம், உங்ககிட்ட இருக்கிற மொபைல்லயே நீங்க சினிமாவும் பார்க்கலாம், உங்ககிட்ட இருக்கிற மொபைல்ல நீங்க தேவையில்லாத எந்த விஷயங்களை வேண்டுமானாலும் அந்த நேரத்தை செலவு பண்ணி அல்லது உங்களுடைய டேட்டாவை செலவு பண்ணி நீங்க பார்க்க முடியும். அதே நேரம் அந்த நேரங்களை நீங்க இதுக்காக அந்த கேட்ஜெட்ஸ் அந்த பொருளை இதுக்காக உபயோகப்படுத்த முடியும். இன்னும் சொல்ல போனா இப்போ லெக்சர்ஸ் வீடியோவும் இருக்கு, ஆடியோவாகவும் இருக்கு. அந்த ஆடியோக்குள்ள நாம எப்போ ஒரு டிராவல் பண்றோமோ அந்த டிராவல் பண்ற நேரத்துல கூட நீங்க
ஹெட்செட்ல ஆடியோவா போட்டு கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாடங்கள் உங்களுக்குள்ள ஊறும். இல்லை அது ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்துகிட்டே இந்த அளவுக்கு பாடத்தை 24 மணி நேரம் பாடம் படி அப்படின்னு சொல்றாரு, நீங்க யோசிக்க வேண்டாம். இது என்ன காரணத்துக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, டீச்சிங்ல இருக்கும்போது நான் இதை என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுது, இங்க நேரா பிராக்டிக்கலா வரும்போது, இப்போ கடந்த 2 வருஷமா டீச்சிங்ல இருந்து இண்டஸ்ட்ரிக்கு மாறினத பிறகு இத எப்படி நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் எனக்கு ரெக்ரூட் பண்றதுக்காக. தமிழகத்தினுடைய தலை சிறந்த கல்லூரிகள்ல பொறியியல் படிச்சுட்டு வர்றவங்க கிட்ட கூட என்னுடைய இன்டர்வியூ பண்ணும்போது ஃபண்டமெண்டல் பேசிக்ஸே தெரியாம இன்டர்வியூக்குள்ள வரும்போது அவங்களுக்கு நல்ல சம்பளத்துல கிடைக்கக்கூடிய வேலையே நாங்க கொடுக்க முடியாம போயிடுது. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏன் வருது அப்படின்னா, கிடைக்கிற டைமை அவங்க தன்னுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய அறிவு விருத்திக்கும் பயன்படுத்திக்காம பொழுதுபோக்கு சாதனங்களை அல்லது பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிறதுனாலதான் they lose their time. அதுக்கப்புறம் இல்ல சார் எனக்கு இன்னொரு வாரம் டைம் கொடுங்க நான் படிச்சுட்டு வரேன். ஓகே, ஒரு வாரம் டைம் கொடுத்து படிச்சுட்டு வந்தால் கூட அந்த டெப்த் அவங்களால கொண்டு வர முடியறது இல்லை. இது ஒரு சின்ன ஒரு முன்னெச்சரிக்கையா நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கும் போது ஆரம்பிச்சு இந்த 4 வருஷம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கலாம், அதுக்கு உங்களுடைய நேரத்தை எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வழிகாட்டுதலாகத்தான் நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்பியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு டெக்னாலஜி வளரும் போது அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில அந்த டெக்னாலஜி எப்படி உள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அந்த ஒவ்வொரு துறையிலையும் மிகப்பெரிய ஆராய்ச்சியா போய்கிட்டு இருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி 3D பிரிண்டிங்கிறது எங்கேயோ ஒரு பிளாஸ்டிக் காம்பவுண்டுக்கோ ஒரு மெட்டல் காம்பவுண்டுக்கோ கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜியை கொண்டு இன்னைக்கு வீடு கட்ட முடியும், பெரிய பெரிய பில்டிங் கட்ட முடியும், 24 மாடி கட்டடத்தை 24 நாட்களை கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் வரும்போது சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறதுக்கு பதிலா நீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி ஒரு ஹியூமன் பிரெயினுக்குள்ள போகுது. இன்னைக்கு மெடிசன், இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இன்ஃபெக்ஷனே இல்லாம மருந்தை நம்மளுடைய உடம்புல எப்படி செலுத்த முடியும் அப்படிங்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மருந்தை ஊசி மூலமா தான் இது வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள செலுத்திட்டு இருக்கோம். அதற்கு பதிலா இப்போ மருந்த கிட்டத்தட்ட மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல 100 மைல் பர் அவர் வேகத்துல நம்ம உடம்புக்குள்ள ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணா நேரடியா அதனோட சதைக்குள்ள தோலை பெனட்ரேட் பண்ணிட்டு சதைக்குள்ள போகும். அது நம்ம உடம்புக்கு தேவையான மருத்துவமா மாறும். ஊசி போட வேண்டாம், வலி தேவையில்லை. அதுக்குன்னு இருக்கிற அந்த போபியா அப்படின்னு சொல்றாங்க, அந்த பயம் இல்லாமல் மக்கள் மருந்தை எடுத்துக்க முடியும். எதிர்காலத்துல இதுதான் ஒரு முறையா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இது பாருங்க, நம்ம மருத்துவம் நமக்கு சம்மந்தம் இல்லாத துறை, பொறியியல் துறைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துறையை நம்ம எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு மருத்துவத்துறையிலையும் 90% பொறியியல் உள்ள வந்தாச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு 30 வருஷங்களுக்கு முன்னால இருந்ததை விட இன்னைக்கு மருத்துவ உபகரணங்கள் நிறைய ஆயிருக்கு. அது ஸ்கேனிங் எக்யூப்மெண்டாக இருக்கலாம், அல்ட்ராசவுண்டாக இருக்கலாம், டோமோகிராஃபியாக இருக்கலாம், அல்லது எம்ஆர்ஐ ஆக இருக்கலாம். எல்லாமே இன்ஜினியரிங் ப்ராடக்ட் தான், அப்ளிகேஷன் தான் மெடிக்கல். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அல்லது வளர வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி, இனிமேல் வளர போற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி மாணவர்களாகிய நீங்கள் கனவு காண வேண்டும். அது உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இப்ப இந்த இடத்துல உங்களுடைய ஆசிரியர்கள் பங்கு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எங்கெங்க இருக்கு, எப்படி எப்படி நீங்க சேகரிச்சுக்க முடியும், எப்படி எப்படி கத்துக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக உங்களுடைய ஆசிரியர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு சூழலை ஆசிரியர்களிடத்தே மாணவர்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு டீச்சர் அப்படின்னா அவர் பாடம் நடத்துறது தான், ஜஸ்ட் லைக் தட் வருவாரு, அவர் பாடம் நடத்துவார், ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு, டெஸ்ட் வைப்பாரு, எக்ஸாம் நடத்துவாரு. அப்படிங்கிறத தாண்டி அவரை ஒரு வழிகாட்டியாக ஒரு கைடாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய லைஃப்ல நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு அவங்கள நீங்க முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு உங்களுடைய கல்லூரியை, MBN MK இன்ஜினியரிங் கல்லூரியை நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக, லான்ச்சிங் பேடாக நீங்க உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். அடுத்ததா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய மாணவ செல்வங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் படிப்பு அப்படின்னு சொன்னேன், அடுத்து டெக்னாலஜி அப்படின்னு சொன்னேன்.
வளர்ந்துட்டு இருக்கிற டெக்னாலஜில உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும், அதுக்கு நீங்க எப்படி பண்ணணும்னு இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா பர்சனாலிட்டி க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவோம். பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? இண்டிவிஜுவலா என்னோட என்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது கூட சொன்னாங்க நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்ல என்னைய ஒருத்தர் கேட்ட கேள்வி, வாட் இஸ் கால்ட் அஸ் பர்சனாலிட்டி சார் அப்படின்னு கேட்டாங்க. பர்சனாலிட்டினா என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆளுமைத்தன்மைனா என்ன, இதெல்லாம் கேட்டாங்க. நான் என்ன சிம்பிளா ஒரே ஒரு பதில் தான் நான் சொன்னேன் அவங்களுக்கு. உங்களுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ ஆர். நீங்க எது நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள். உங்களை உயர்வாக நினைத்தால் நீங்கள் உயர்வாக இருக்க முடியும். உங்களை இரண்டாம் பட்சமாக நினைத்தால் நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல தான் இருக்க முடியும். அந்த விஷயத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் ஒரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, டெக்னிக்கல் நாலேஜ் இந்த ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான எதிர்காலத்தை பத்தின ஒரு அறிவு, இது எல்லாமே ஒரு 50% உங்களுக்கு உதவும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய கேரியரினுடைய வளர்ச்சிக்கு உதவும். அப்படின்னா உங்களை பத்தின உங்களுடைய நம்பிக்கையும் உங்களை பத்தின உங்களுடைய கணிப்பும் தான் மீதிக்கு உங்களுக்கு மீதி வளர்ச்சிக்கு சிறப்பாக உங்களுக்கு உதவி செய்ய போகுது. ஏன்னா எவ்வளவுதான் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தன்னை பற்றின ஒரு உயர்வான எண்ணம், தன்னை பற்றின ஒரு உயர்வான நம்பிக்கை இல்லாத ஒருத்தரால, தன்னம்பிக்கை இல்லாத ஒருத்தரால பெருசா எதையும் சாதிச்சிட முடியாது. அவர் ஒரு தன்னுடைய அறிவை அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒருத்தரா தான் இருப்பாரு. ஒரு சப்டிசிவான ஒருத்தரா தான் இருக்க முடியும். ஒரு லீடராக ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க வேலைக்கு போனால் கூட ஒரு 5-6 ஆண்டுகளுக்குள்ள அங்க வேலை செய்யற அத்தனை பேரையும் லீட் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நீங்க வரணும். ஒரு டீம் லீடரா வரணும், அல்லது மேனேஜரா வரணும், அல்லது ஜெனரல் மேனேஜரா வரணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய பர்சனாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க எப்படி உங்களை குரூம் பண்ணிக்க போறீங்க, எந்த அளவுக்கு பாசிட்டிவான சிந்தனைகள் உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கிறது, எந்த அளவுக்கு உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் உங்களை உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி, உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி, அல்லது நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனம், இப்போதைக்கு உங்களுடைய கல்வி நிறுவனமாக இருக்கலாம், நாளை நீங்க வேலைக்கு போய் சேரும்போது இன்னொரு 4 வருஷங்களுக்கு வேலைக்கு போய் சேரும்போது உங்களுடைய வேலை நிறுவனமாக இருக்கலாம், அதனுடைய வளர்ச்சி சார்ந்து அல்லது உங்களுடைய துறையினுடைய வளர்ச்சி சார்ந்து இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுடைய வெற்றியினுடைய அளவை தீர்மானிக்கும். நாம எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறோம் அல்லது எவ்வளவு பெரிய தொகையை வருமானமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய துறையில அடுத்தவங்களால அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு சாதனைகளை புரிந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். உங்க துறையில நீங்க எதுவானாலும் இருக்கலாம். நீங்க சிவில் இன்ஜினியரிங் எடுத்திருக்கலாம், அல்லது எலக்ட்ரிக்கல், அல்லது மெக்கானிக்கல், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அல்லது எலக்ட்ரானிக், வாட் எவர் மேபி, எந்த துறையை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். அந்த துறையில நீங்க உங்களை 10 பேர் அல்லது உங்களை ஒரு 100 பேர் அல்லது உங்களை ஒரு 1000 பேர் ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு, உங்களை அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துவதற்கு உங்களுக்கு தேவையான அடிப்படை அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் தான். ஸோ அதுக்கு உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பாசிட்டிவான நூல்களை படிங்க, நிறைய பாசிட்டிவான சிந்தனைகளை சிந்திங்க, பாசிட்டிவான நண்பர்களோடு இருங்க. ஏன்னா இப்ப இவ்வளவு நாள் ஸ்கூல்ல இருந்திருப்பீங்க, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அங்கிருந்து இப்ப காலேஜுக்கு வரீங்க, மேபி எல்லாரும் ஒரே குரூப்பா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள், வேற வேற காலேஜ்ல வேற வேற நண்பர்கள், வேற வேற பள்ளிகள் இருந்து இந்த கல்லூரிக்கு வந்திருப்பாங்க. இப்போ புதிய ஒரு நட்பு வட்டம் உருவாகும். அந்த புதிய நட்பு வட்டம் உருவாகும் போது அந்த நட்பு வட்டம் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய துறையில உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக அந்த நட்பு வட்டத்தை பயன்படுத்திக்கிட்டா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு சிறப்பானதாக இருக்கும். நார்மலா என்ன நடக்கும், ஜாலியா பேசிப்போம், மாப்பிள்ள மச்சான் வாடா போடா, சினிமா போலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, சில விஷயங்கள் நமக்கு இருக்கும். அதுவும் தேவைதான், அதுக்கு ஒரு அளவு இருக்க வேண்டும். எப்படி சாப்பாட்டு ஊறுகாய்க்கு ஒரு லிமிட் இருக்கோ, ஊறுகாய் மெயின் கோர்ஸை நாம சாப்பிட முடியாது, சாம்பார் மாதிரியோ நமக்கு பிடிக்குங்கிறதுக்காக சாப்பிட முடியாது இல்லைங்களா? அது மாதிரி இனிப்பே நமக்கு பிடிக்கிற விஷயமாக இருந்தாலும் முழு உணவும் இனிப்பாகவே இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய பொழுதுபோக்கு விஷயங்கள் அல்லது உங்களோட நண்பர்களோடு உங்களை நீங்கள் செலவழிக்கின்ற நேரங்கள் கூட உங்களுடைய எதிர்காலத்துக்கானதாக இருந்தால், உங்களுடைய திட்டமிடல் அதை நோக்கி இருந்தால், நீங்க அதற்காக உங்களை மனப்பாங்கை மாற்றிக்கொண்டால், எனது 4 வருஷம் அப்படிங்கறதுதான் இதுக்கு பின்னால் ஒரு 40 வருஷம் கரியர்ல நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான அடிப்படை.
இந்த 4 ஆண்டுகள் உங்களுக்கு ஒரு நெட் பிராக்டிஸ் மாதிரி. நேற்று எல்லாரும் கிரிக்கெட் பார்த்திருப்பீங்க. இந்தியா பாகிஸ்தான் கிட்ட தோத்து போச்சுன்னு கூட வருத்தங்கள் கூட இருப்பீங்க. ஏன் தோத்துனா பிராக்டிஸ் பத்தாம கூட இருக்கலாம். நேற்று போய் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மேட்ச் விளையாடுறவங்க கூட மறுபடியும் நெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் விளையாடுறாங்க. அதுக்கு மேல ஒரு பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறாங்க. அந்த மாதிரி தான் 21 வருஷத்துல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க மறுபடியும் ஒரு 60, 65, 70 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு 40, 50 ஆண்டுகள் நீங்க இன்ஜினியரிங் துறையில செயல்பட போறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான பேசிக் பிராக்டிஸ் இந்த 4 ஆண்டுகள்ல தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 4 ஆண்டுகள்ல நீங்க வந்து அண்ணா பல்கலைக்கழக பாடத்திட்டத்துக்காக சிலபஸ்க்காக மட்டுமே படிக்காம, அப்படின்னு சொல்றேன், சிலபஸ்க்காக அந்த 3 மணி நேர எக்ஸாம்காக படிக்காம, அதுக்கப்புறம் 30, 40, 50 ஆண்டுகள் அந்த பொறியியல் துறையில நீங்க என்ன சாதிக்க விரும்புகிறீர்களோ அந்த சாதனையை அச்சீவ் பண்றதுக்கு, அந்த சாதனையை அடைவதற்கு தேவையான அனைத்து அடிப்படை பேசிக்கையும் கத்துக்கிற ஒரு விஷயமாக உங்களுடைய பொறியியல் படிப்பையும் உங்களுடைய கல்லூரியையும் உங்களுடைய ஆசிரியர்களையும் நீங்க அமைச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அவங்களை உபயோகப்படுத்திக்கீங்க. இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய ஒரு விஷயம். இன்ஜினியரிங் படிப்பு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு பின்னால நீண்ட ஒரு விளக்கம் உங்களுடைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல கொடுப்பாங்க நிச்சயமா உங்களுடைய கல்லூரியில. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா நார்மலா அடிக்கடி நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அண்ணா பல்கலைக்கழக சிலபஸ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் ஒரு கடல் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு சொம்பு தண்ணி மாதிரி. நம்மளுடைய ஆசிரியர்கள் அந்த சொம்பு தண்ணியிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணி தான் நமக்கு கொடுக்க முடியும் வகுப்பறையில. அதுக்கு அவ்வளவுதான் டைம் இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய ஆசிரியர்கள் அவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க தான் அந்த டம்ளர் தண்ணியினுடைய டேஸ்ட் எடுத்துட்டு நேரா கடற்கரைக்கு போய் அந்த கடல் எவ்வளவு பெரிய பெரிய விஷயம், அதுக்குள்ள எவ்வளவெல்லாம் பெரிய பெரிய அதிசயங்கள் இருக்கு, எவ்வளவு பெரிய தீவுகள் இருக்கு, எவ்வளவு பெரிய எரிமலை இருக்கு, எவ்வளவு பெரிய நீரோட்டம் இருக்கு, எவ்வளவு முத்துகள் கிடைக்கும், எவ்வளவு பவளங்கள் கிடைக்கும், ரத்தனங்கள் கிடைக்கும், கடலுக்கடியில எவ்வளவெல்லாம் மிகப்பெரிய கடலுக்கு மேல நம்ம பாக்குறத விட பல மடங்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த இன்ஜினியரிங் சிலபஸ்க்குள்ள தாண்டி அந்த கடலுக்குள்ள இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்கிற அந்த இன்ஜினியரிங் கடலுக்குள்ள என்னவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது இல்லாம இன்னொரு விஷயம், நீங்க உங்களுடைய கல்லூரியில அரேஞ்ச் பண்றதா பிரின்சிபல் அவருடைய அட்ரஸ்ல சொல்லியிருந்தாரு. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், நிறைய இண்டஸ்ட்ரிக்கு போங்க. ஒவ்வொரு செமஸ்டர் ஹாலிடேஸ்லயும் ஒரு 15 நாள் மினிமம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த 15 நாள்ல கட்டாயமாக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுடைய துறை சார்ந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்க கட்டாயமா போங்க. அந்த இண்டஸ்ட்ரியில ட்ரைனிங் நீங்க எடுத்துக்கோங்க. அது இல்லாம நான் முதல்ல சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுக்கான ட்ரைனிங் நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. என்னென்னலாம் காம்படிஷன் உங்களுக்கு தெரிய வருதோ அத்தனை காம்படிஷன்லயும் நீங்க போய் கலந்துக்குங்க. ஜெயிக்கிறீங்க, பரிசு வாங்குறீங்க, அதை பத்தி கவலையே படாதீங்க. அது வந்து 2ஆம் பட்சம். அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதே முதல் வெற்றி. அடுத்ததான் அந்த காம்படிஷன்ல போய் நீங்க கலந்துக்கும் போது உங்களுக்கு போட்டியாளராக வருகிறவர்கள் எந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு தங்களை தயார்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் ஆழமா எடுத்து செய்யுங்க. சின்னதா இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கிறத வந்து ரொம்ப சிம்பிளா தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. காலத்தின் அருமை கருதி ஏன்னா இந்த டைம் ப்ரோக்ராம் வந்து விர்ச்சுவல் மோடில் இருக்கிறோம். நேர்ல ஏதேனும் பின்னால் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நேர்ல வந்து உங்களுக்கு இதை நிறையவே நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த சமயத்துல நம்ம பண்ணுவோம். மீண்டும் ஒரு முறை இந்த பொறியியல் படிப்பை தேர்ந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, உங்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் தெரிவித்து, இந்த 1ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு உங்களோடு கலந்து உரையாட எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த இந்த கல்லூரி எம்பிஎன்எம்கே பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தினர், கரஸ்பாண்டன்ட் மேடம் மற்றும் இதர இயக்குநர்கள், பேராசிரியர் பெருமக்கள், முதல்வர் மற்றும் அனைத்து மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir, for the wonderful speech.